வந்திருக்கு 2011 டாப் மாடல் டீசல். இது டைப் 2 பாடிங்க. எத்தனை பேர் விரும்புறீங்கன்னு தெரியல. உங்க கனவு நினைவாக்கும் கார். நிறைய பேருக்கு ட்ரீம்ல உங்க ஷிஃப்ட் ட்ரீமா இருக்கும். அதே போல ஒயிட் கலர் ஒரு ஸ்பெஷலான காரு. ஷிஃப்ட்ல ZDI மாடலுங்க. ரெண்டாவது ஓனர்கிட்டே இருக்கு வண்டி. 2 ஓனர் மட்டும்தான். வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஷிஃப்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. அதே போல ZDI ஃபுல்லி லோடட். ஏசி, பவர் ஷேரிங், பவர் விண்டோ, டபுள் ஏர் பேக், ABS, அலாய் வீல் மெயினாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைப் 2 பாடியெல்லாம் வந்து பலூன் டைப் பாடி. வண்டி நல்லா இருக்கும் பாருங்க. நம்ம கொண்டு வந்து தீபக் கார்ஸில் தேடி கொண்டு வந்து கஸ்டமருக்காண்டியாக கொடுக்குறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துன்னு போயிடுங்க. நிறைய வண்டி உடனடியாக வந்தீங்க. 2011 இதில் வந்து 2 பாடி வருங்க. அதாவது ஓல்டு ஷேப் ஒன்று வரும், நியூ ஷேப் ஒன்று வரும். ஏன்னா ஆஃப்டர் 6th மந்த் வந்து டைப் 2 பாடி வந்தது. அதுதான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காரு. அதே போல் ஷிஃப்ட்டில் இந்த கார் கொஞ்சம் நல்லாவே சேல்ஸ் ஆச்சு. இந்த டைப்பு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பு 2011 கடைசியிலிருந்து 2017 கடைசி வரைக்கும் வந்திருக்கு. பாதி மாதம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நல்லா விரும்பினாங்க. நிறைய கார் சேல் ஆயிருக்கு. அதுவும் இது டீசல் காரு, டாப் மாடலு. வண்டியில் எந்த ஆக்சிடென்ட்டும் கிடையாது. 4மே புது டயர் தான். பாடி எந்த நீட்டாக இருக்குது பாருங்க. சின்ன சின்ன கிராச்சஸ் தான். இப்போ எதுவும் செய்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அலாய்வில் இந்த டிஃப்ரெண்ட்டான அலாய்வில் கிடைக்காதுங்க. கம்பெனி அலாய்வில். அதே போல் டீசல் கார் 2 ஓனரில் பாருங்கள். பாடி எல்லாம் தெளிவாக இருக்கும். ஷீட் கவர் புதுசாக இருக்கும். டியூல் ஏர் பேக்கு, ABS பாருங்கள். ஏர் பேக் என்ன வந்துருக்கு பாருங்கள். கம்பெனி சிஸ்டமில் இது பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. பென்ட்ரைவ் போடலாம், வீடியோ ஆடியோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இது வாங்கணுன்னா தனியாக ஒரு 10,000 செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ நீங்கள் வாங்குறவங்க லக்கியான ஆள். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டியது இல்லை. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட வேண்டியதும் இல்லை. ஆக்சுவலி டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். அலாய் வீல்லேருந்து பாருங்கள். டயர் கூட கண்டிஷன் பாருங்கள். 4மே புது டயர் தான். பாடி தெளிவாக தான் இருக்கும். இந்த ஸ்பாய்லர் மட்டும் தனியாக வாங்குறதுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் லைக் பண்ணி போடுவாங்க. பாருங்கள். 2011 கஸ்டமர் இவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுல ஒரு சந்தோஷம். நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. வண்டியோட கண்டிஷனு உங்களுக்கு ZDI இது வந்து பேக் வைப்பர் வரும். டாப் மாடலில் மட்டும்தான் வரும். இது மிடில் மாடலையோ பேசிக் மாடலையோ வராது. ஏன் அதே போல் கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். கிளைமேட்டெல்லாம் வந்து சென்சரெல்லாம் வந்துடும் கிளாஸ்லேயே. ஒரு நல்ல பொருள், மிஸ் பண்ணாத வாங்க. 2011 2 ஓனர் மட்டும் டீசல் காரு, டாப் எண்ட் மாடலில் நல்லாவே இருக்கும். வண்டி தெளிவான பாடி, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒயிட் கலர் கிடைக்காதுங்க. அதே போல் பவர் விண்டோ பாருங்கள். இது வந்து மீட்டர் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் மிரரு. இந்த மிரர்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள். உங்களுக்கு அப்படியே நீங்கள் மிரரெல்லாம் வந்து கையில் திருப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபுல்லி லோடரில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிலோமீட்டர் ரொம்ப லோ மைலேஜ் ஓடிக்குது. 180 ஓடி இருக்குது. 180 கம்பெனி சர்வீஸ் தான். நேரில் வாங்க. இதோட ரொம்ப லோ ப்ரைஸுங்க. ஏன் ப்ரைஸு கம்மியாக சொல்கிறாங்கன்னா, கஸ்டமர் வேறு வண்டி எடுத்துட்டாரு, பலினா எடுத்துட்டாரு, அதனால் இது கொடுக்குறாரு. அதே போல் நல்ல கொடுக்குறதுக்கு அவர் பாதி மனசு இல்லை. வச்சுக்கலான்னு இருந்தார். சரி பார்க்கிங் இல்லாமல் வசதி இல்லாதனால சேல் கொடுக்குறாரு. வண்டியில் எந்த லோனோ கடனோ இல்லை. ஃபுல் கேஷோடு தான் வாங்கியிருக்காரு. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இது என்னோட கண் பார்வையிலே ஓடின வண்டிங்க. நானே பல முறை எடுத்து போயிருக்கிறேன். கஸ்டமர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ நல்ல வண்டி வேணும்னா தீபக் கார்ஸ் வாங்க. நீங்கள் அவர்கிட்டே பேசிக்கலாம். ப்ரைஸ் எல்லாம் நெகோஷியபிள் தான். ப்ரைஸ் எவ்வளோ சொல்லலை. 345 கேட்குறாங்க. 345ன்றது ஃபிக்ஸட் கிடையாது. ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ZDIயில் எங்குமே கிடைக்காது. சேலஞ்சாக சொல்கிறேன். ZDI மாடல் கிடைக்காது. டாப் எண்ட் மாடலுங்க. ZDI ஏன் சொல்கிறேன்னா டாப் எண்ட் மாடல். எல்லா ஆப்ஷன் கீழே கூட ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற வண்டி தான் இது ZDI சொல்லுவாங்க. ஸோ வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது ரேட்டு. லோனு வேணும்னாலும் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா இது லைஃப் இருக்குது.
எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு. 4 டயரும் பிராண்ட் நியூ டயர் தான். டச் ஸ்கிரீன் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டம்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. ப்ரைஸு கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு. நீங்கள் 2 வீலர் கொடுத்தாலும் சரி, கார் கொடுத்தாலும் சரி, கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் உண்டு. வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே இருக்கிற கால் பண்ணுங்கள். சண்டே மட்டும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. சண்டே ட்ரை பண்ணுறதை விட இங்கே சைலண்டாக இருந்துருங்க. ஏன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன். மற்ற நேரத்தில் நீங்கள் எப்போ அட்டன் பண்ணாலும் பேசுவோம், கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். சில பேர் ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக வாய்ஸ் போடுங்க வாட்ஸ்அப்பில், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை வரும். உங்களுடைய தேவையை டைப் பண்ணி போடுங்க. நிறைய கால்ஸ் அட்டன் பண்ண முடியலன்ற போது சில கஸ்டமர் எதிரில் இருக்குங்களோ அவங்கள தான் நான் பேசுவோம். ஃபோனில் இருக்கிற கஸ்டமரு எனக்கு செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து எங்ககிட்ட நேரில் வரவங்க மட்டும் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அதனால் நீங்களும் எங்களுக்கு குறைவான ஆள் இல்லை, எல்லாருமே சமம் தான். ஃபஸ்ட்டு எதிரில் அவங்க டைம் பொண்ணான நேரத்துக்கு நேராக கொடுக்குறதுனால தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் எனக்கு வேல்யூபிள் தான். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேவ் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வண்டி போடுவேன் லோ பட்ஜெட்டில். இதனோட ப்ரைஸு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தரேன். என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றனால எவ்வளோ அவரை மெரிச்சு வாங்கி கொடுக்கணுமோ உங்களுக்கு பண்ணித்தரேன் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த ஃப்ரெண்டு நீங்கள் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா எனக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்பு நமக்குள்ள உண்டாகும். கண்டிப்பாக இதோடு முடிஞ்சிடாது. தீபக் கார்ஸ் லைஃப் டைம் ப்ராஜெக்ட்டு. வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுறீங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வண்டி எடுக்கிறீங்க, அப்டேஷன் பண்ணினே இருக்கலாம். அது நம்மக்கிட்ட மட்டும் தான். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.